நட. வா வா. அங்க என்ன பாக்குற? வாயா. சீக்கிரம் போ. என்ன புதுசு சாப்பிடலையா? ஓ சீக்கிரம் போயா, தீந்துரா போகுது. தீந்து போட்டு போயா. எங்க நிக்கிறேன்? இந்த சாப்பாடு ஒரு நாத்தம் இங்க அடிக்குது. ஹாரிபிள் ஃபுட். மனுஷன் சாப்பிடுவானா இந்த சாப்பாடு? என்ன சொன்ன? இத மனுஷன் சாப்பிடுவானான்னு கேக்குறியே? அப்ப சாப்பிடுற நாங்க? Hey, look. I'm not talking about you. I'm talking about this food. பெரிய படிப்பாளியா நீ? இங்கிலீஷ்ல பேசுற? தமிழ்ல பேசுற? நான் உங்களை பத்தி பேசல. நான் இந்த சாப்பாடு பத்தி பேசுறேன். புதுசா வந்திருக்க, ரொம்ப ஜாஸ்தி பேசாத. சரி தலைவா விடு. பையன் புதுசு, பெரிய இடம் வேற, டென்ஷன்ல பேசிட்டான். விடு தலைவா. என்னடா பேசுற? எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் இங்க வந்தா மூடிட்டு தான் இருக்கணும், தெரியல? சரி தலைவா விடு. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? நான் பாத்துக்கிறேன். சொல்றேன். இந்த பாருங்க பிரதர், உள்ள வந்திருக்க கூடாது. வந்தாச்சு. வந்துட்டா குடுக்கறத தின்னுட்டு சொல்றத கேட்டுட்டு கம்முன்னு இருக்கணும். புரியுதா? புரியுது. ஆனா என்னோட லெவல் ரொம்ப பெருசு. என்னால இதெல்லாம் இப்பவே இதை வாங்கி சாப்பிட்டா நல்லது. இல்லன்னா சாயங்காலம் கொஞ்சம் சுண்டலும் வெறும் டீயும் தான். மை காட். ஈவினிங்ல டிஃபன் எல்லாம் தர மாட்டாங்களா? அதான் சுண்டல் தராங்கல்ல. வகுப்பு கைதிகளுக்கு மட்டும்தான் டிஃபனு, நமக்கெல்லாம் கிடையாது. ஆனா கொஞ்சம் துட்டு செலவு பண்ணா நல்ல சாப்பாடு கிடைக்கும். என்ன ஏற்பாடு பண்ணவா? ப்ளீஸ். நான் ரொம்ப பெரிய பணக்காரன். எனக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நான் வெளியே போனதும் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். வெளியே போனாலும் மறந்துடுவீங்க சார். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இங்கே எதுனா கொடுங்க, ஏற்பாடு பண்றேன். இங்க என்கிட்ட பணம் இல்லப்பா. பணம் இல்லைன்னா என்ன சார்? பட்டு சோக்கா செயின் போட்டுனுக்குற அத்த கழட்டி கொடு. இங்க இருந்து போற வரைக்கும் நல்ல சாப்பாட்டுக்கு நான் கேரண்டி. இல்ல மாம்ச, இத கொஞ்சம் புடி. இந்தா சார். இதுதான் ஸ்பெஷல் சாப்பாடு. இங்க இதான் ஸ்பெஷல் சாப்பாடு. என்ஜாய் பண்ணி சாப்பிடு. காசு பண்ற வேலையை பாத்தியா சார்? காசு என்ன வேலை பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னடா ஸ்பெஷல் சாப்பாடா? தலைவா காசு போட்டு வாங்கினது தலைவா. நீ என்னடா இன்னைக்கு வந்தவனுக்கு நீ சப்போர்ட்டா? காசு கொடுத்தா போதுமே, வாழ ஆட்டிருவிய. அது இல்ல தலைவா, பெரிய இடத்து புள்ள அதான். ஓஹோ அப்படியா? ஆமா. நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆதி, என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் தெரியுமா உங்களுக்கு? நீ வெளிய எவ்வளவு பெரிய சீம குமணா வேணாரு, ஆனா உள்ள நாங்க வச்சதான் சட்டம். ஒழுங்கா இருந்துக்க, இல்ல தாளிச்சிருவோம். இன்னைக்கு தான் நான் வந்துக்கிறேன், அதுக்குள்ள உனக்கு ஸ்பெஷல் சாப்பாடா? தினம் இதைத்தான் நாங்க சாப்பிடுறோம். இன்னைக்கு ஒரு நாள் நாங்க நல்ல சாப்பாடு சாப்பிடுறோம். நீ புதுசா வந்தவன், ஜெயில இருக்கிற அச்சு சோறு எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு சொல்லு. வேண்டாம், அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. மூஞ்சி பேந்துரும். சாப்பிடுற இவரு பெரிய வெள்ளக்காரதோட வெங்காயம். இங்கிலீஷ்லாம் பேசுவீங்களா? தமிழ்ல பேசுறேன். ஜெயிலுக்கு வந்து உனக்கு காசு திமிரு அடங்கல பத்தியா? ப்ளீஸ் ஸ்டாப் இட். ஏய், அடி வாங்கினா அம்மா அப்பா தான் கத்துவ. ஒழுங்கா தமிழ்ல பேசு. இது எங்க ஜெயிலு, எங்க சாம்ராஜ்யம். இங்க நாங்க வச்சுதான் சட்டம். மரியாதை நடந்துக்க, இல்ல பாதியால தான் வெளியே போவ. விடு தலைவா, இங்க இதை விட்டா வேற வழி இல்ல. எதுக்கு ரவுடிங்கள்ட்ட எல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு? பேசாம அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுரு.
அங்க நிக்கிறாங்கப்பா. அபி, என்ன தொல்ஸ் என்னாச்சு? டிசிபி உதவி பண்றேன்னு ஒத்துக்கிட்டாரு. ஓ காட், எப்படி? முதல்ல அவர்கிட்ட போய் நான் கெஞ்சி பார்த்தேன், அவர் ஒத்துக்கல. அப்புறம் சமயத்துல ஒரு உதவி பண்ண போய் அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதை நான் அப்புறம் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். இப்போ நமக்கு சிவதாசை பார்க்க உதவி பண்றேன்னு ஒத்துக்கிட்டார். தேங்க் காட். நிஜமாவா சொல்றீங்க? அட ஆமாங்க. ஆமா அபி. அபி, நம்ம நாளைக்கு காலையில 2 பேரும் போய் சிவதாசை ஜெயில மீட் பண்றோம். அதுக்கான ஏற்பாட்டை டிசிபி பண்ணி தரதா சொல்லியிருக்காரு. அப்பா, நம்ம படுற சிரமம் வீண் போகாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எப்படியோ இந்த பந்தய ஓட்டத்துல நம்ம பாதி தூரத்தை தாண்டிட்டோம். காலையில சிவதாசை மீட் பண்ணி எப்படியாவது அவர்கிட்ட இருந்து கையெழுத்த வாங்கிட்டோம்னா நம்ம இந்த பிரச்சனையில இருந்து மீண்டும் ஜெயிச்சிடலாம் தொல்ஸ். ஆமா அபி. சரி, வாங்க கிளம்பலாம். ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில நீங்க 2 பேரும் ஒரே இடத்துல ரொம்ப நேரம் இருக்கிறது பெரிய தப்பு. வாங்க போலாம். இல்ல பரவாயில்ல, நீங்க இது வரைக்கும் எங்களுக்கு செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு நாங்க ரொம்ப சிரமம் கொடுத்து உங்களையும் சிக்கல்ல மாட்டி விட்டுட்டோம். இதுக்கு மேலேயும் எங்களால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வேண்டாம். நாங்க எங்கேயாவது பாதுகாப்பான ஹோட்டல்ல தங்கிக்கிறோம். என்னங்க அபி, என்ன பேசுறீங்க நீங்க? ஏதோ 3ஆம் மனுஷன் பேசுற மாதிரி பேசுறீங்க. சாரி நன்றிங்கிற சம்பிரதாய வார்த்தை எல்லாம் நமக்குள்ள இருக்கு. இல்ல அங்க சாமி, உனக்கு ரொம்ப சிரமங்கிறதுனால ஒன்னும் சொல்ல வேண்டாம் தொல்காப்பியன். எது சிரமம் எது சிக்கல்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ நீங்க 2 பேரும் ஹோட்டல்ல ஸ்டே பண்றது தான் சிக்கலான விஷயம். இதுக்குள்ள அந்த குரூப் கொச்சின்ல இருக்கிற ஒவ்வொரு ஹோட்டலுக்கும் போய் சல்லட போட்டு தேடிட்டு இருப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஆள் போட்டு வேற கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. ஆமா அபி. அதுக்காக தான் சொல்றேன், உங்களை எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வீட்டுல பத்திரமா தங்க வைக்கிறேன். வாங்க, அது உங்களுக்கு ரொம்ப சேஃபா இருக்கும். வாங்க. எங்க சொல்ற? எங்க? பயப்படாதீங்க, நான் சொல்ற இடம் ரொம்ப நம்பிக்கையான இடம். இதுல யோசிக்கிறதுக்கும் தயங்குறதுக்கும் எதுவும் இல்லை. என்னைய நம்புற மாதிரி நீங்க அவங்களையும் நம்பலாம். வாங்க ப்ளீஸ். சரி அபி, நம்ம அங்கேயே போலாம். ஓகே, வாங்க போலாம். സംസാരിച്ചോണ്ടിരിക്കുന്നത് പണിയണം പണിയണം എന്താ നോക്കിക്കൊണ്ടിരിക്കുന്നത്? പണിയൻ സംസാരിച്ചോണ്ടിരിക്കുന്നത്. சிவதாஸ், വെളിയിൽ നിൽക്കുന്നു. പോ. നിക്കടാ അവിടെ. എവിടെ പോന്ന്? கால் வலிக்குது, அப்படியே நடந்து. சரி போய்க்கோ. சிவதாஸ், ரெடியா இரு. இன்னைக்கு ராத்திரி தப்பிக்கணும். ரெடியா இரு. സമയത്തിൽ സിഗ്നൽ വരും. അപ്പൊ മതിൽ പക്കത്തിൽ വന്നിரு. இது இழுத்துக்கோ, தைரியமா இருக்கும். டேய், ഇവിടെ വാ. എന്താ സാറേ? പിടിക്കടവനെ. ഇവന്റെ കാലിന് സുഖമില്ലാത്തതുകൊണ്ട് നടക്കാൻ പറ്റുന്നില്ല. പിടിച്ചു കൊണ്ടുപോ. ആ,
ரொம்ப நன்றிப்பா. உங்க 4 பேரையும் என் உயிர் உள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன். நன்றி எல்லாம் எதுக்கு? நாங்க எஸ்கேப் பண்ண முதல்ல பிளான் பண்ணதா. இப்ப நீயும் வரேன்னு சொல்ற, எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லப்பா, நான் என்னதான் அப்ரூவரா மாறினாலும் 3 வருஷமோ 4 வருஷமோ எனக்கு தண்டனை நிச்சயம் கொடுப்பாங்க. அது வரைக்கும் நான் இங்கே இருந்தேனா என் எதிரிகளுக்கு ரொம்ப வசதியா போயிடும். அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. என்னை எங்க ஊர்ல வச்சு சின்ன பின்னமாக்கணவனுங்களை உயிரோட விடவே கூடாது. நாளைக்கு இதே நேரத்துல அவனுங்க ஊர்லயே வச்சு நான் அவனுங்களுக்கு சங்கு ஊதும். அதுக்கு நான் இங்கிருந்து தப்பிச்சாகணும். ஏறுங்க, மேலே போங்க, மேலே. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், சீக்கிரம் போயிடலாம். உட்காருங்க பே. உட்காருங்க பே. யார் வீட்டுக்கு போறோம்? என் வீட்டுக்கு போக முடியாது. நான் ஏமாத்தின கோவத்துல அந்த குரூப் என்னை தேடிட்டு இருக்கும். இப்ப நம்ம போற இடம் என் தோழி ஒருத்தியோட வீடு. அறிமுகம் இல்லாத உங்க வீட்டுக்கு போறோம். அவங்களுக்கு சிரமமா இருக்காதா? இல்லைங்க, ரொம்ப தெரிஞ்ச தோழி. பேரு தாரக. தனியா தான் இருக்கா. எந்த பிரச்சனையும் வராது. எந்த விதமான கூச்சம் இல்லாம நீங்க அங்க வரலாம். தோழின்னு சொன்னா எப்படி? நான் தாரக எல்லாரும் முன்னாடி ஒரு குரூப்பா இணைஞ்சு சமூக அநீதிகளுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருந்தோம். காலப்போக்கில் நான் இப்படி கெட்டு சீரழிஞ்சு போயிட்டேன். ஆனா அவ இன்னும் அதே நேர்மையோடையும் உறுதியோடையும் இருந்துகிட்டு இருக்கா. நான் இப்படி காசுக்காக வேலை பார்க்குற கைக்கூலியா சீரழிஞ்சது அவளுக்கு தெரியாது. அவ இன்னும் என்னைய பழைய அங்குச்சாமியா ஒரு நேர்மையான போராளியா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. நீங்களும் ஏன் அந்த மாதிரி இருக்க கூடாது? அது முடியாதுங்க. இதெல்லாம் ஒன் வே டிராஃபிக் மாதிரி. ஒரு தடவை போயிட்டா திரும்ப வரவே முடியாது. நான் ரொம்ப தூரம் உள்ள போயிட்டேன், வரவே முடியாதுங்க.
தரக எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஆனா உன்னதான் இப்ப அடிக்கடி மீட் பண்ண முடியல. அப்புறம் சொல்லு. நான் ஃபோன்ல சொன்னேன்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் சென்னையில இருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்காங்க. போயிட்டே பேசலாமா? ஓகே. வா. தரக, இது தொல்காப்பியன், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். சொல்லிருக்கியே. அவங்க அபி, தொல்காப்பியனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஒரு முக்கியமான விஷயமா கொச்சினுக்கு வந்திருக்காங்க. அவங்க உன் வீட்டில் தான் தங்கணும். ஏன்னா வெளியில தங்கினா அவங்களுக்கு ஆபத்து. என்ன ஆபத்து? இவங்க சென்னையில் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்றாங்க. அதுல அவங்க தொழில் போட்டியாளர்கள் அவங்களுக்கு நிறைய தொந்தரவு கொடுக்குறாங்க. அவங்கள கொலை பண்றதுக்காக இங்க வரைக்கும் துரத்திட்டு வந்துட்டாங்க. உன் பேர் என்ன? அபிநயா. அபின்னு கூப்பிடுவாங்க. உன்ன மாதிரி ஆளுங்களை பார்த்தா எனக்கு பிடிக்காது. ஏன்? பணம் சம்பாதிக்கிற உன்ன மாதிரி ஆளுங்களை பாதுகாக்க என்ன மாதிரி அங்குச்சாமி மாதிரி போராளிகளுக்கு என்ன அவசியம்? நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. சரியாதான் சொல்றேன். கன்ஸ்ட்ரக்ஷன் எதுக்கு பண்றீங்க? அளவுக்கு அதிகமா சம்பாதிக்கணுங்கிற பேராசை. தப்பு. ஒரு பொண்ணா என்னால எதையுமே சாதிக்க முடியும்னு காட்டுறதுக்காக தான் நான் இந்த ஃபீல்டுக்கே வந்தேன். ஒரு விதத்துல நானும் ஒரு போராளி தான். இன்னும் சொல்ல போனா உண்மையா சமூக அக்கறை உள்ள ஒரு பெண் போராளி. வாய மூடு. சமூக போராளி நில பேசாத. ஏன்? அப்ப நீ பேசு. பேசு தரக. அப்பதான் தெளிவு வரும். வேணா. நீ அங்குச்சாமியோட கெஸ்ட். அதனால தான் பேசாம இருக்க. என்னங்க இவங்க இப்படி பேசுறாங்க? அவ அப்படித்தாங்க. ஆனா ரொம்ப தங்கமான நேர்மையான பொண்ணு. என்ன கொஞ்சம் கோவம் அதிகமா வரும். எனக்கும் கோவம் வரும்.